விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சில பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடலாக அமைந்திருக்கின்றது. ஒரு சில பாடல்கள் ஆச்சரியத்திற்குரிய பாடலாக அமைந்திருக்கிறது. ஒரு சில பாடல்கள் நம்பிக்கை நிறைந்த பாடலாக அமைந்திருக்கிறது. ஒரு சில பாடல்கள் வலுவூட்டுகின்ற பாடலாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் யூதேத்து புத்தகம் அதிகாரம் 7 இறைவசனம் 14 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ராயேல் மக்கள் பல தேசங்களுக்கு, பல தேச மன்னர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். கிமு 587 பாபிலோனிய தேசத்திற்கு அடிமைகளாக இருந்து தங்களுடைய வாழ்வை கழித்து வந்தார்கள். பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசர் அந்த மக்களை மிகவும் வாட்டி வதைத்தான். அதன் பிறகு விடுதலை கொடுத்தான். அவர்கள் தங்களுடைய சொந்த தேசமான யூதா நாட்டின் தலைநகரமான எருசலேமை சென்று அடைகின்றார்கள். திரும்பவும் அந்த இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழவில்லை. அவர்கள் வேற்று தெய்வ வழிபாட்டிலே திளைத்திருந்தார்கள். திரும்பவும் ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கின்றார். அடிமை வாழ்வு என்ற தண்டனை. கிமு 722 அசிரிய மன்னனுக்கு அவர்கள் அடிமைகளாக மீண்டும் அசிரிய தேசத்திற்கு கொண்டு போகப்படுகின்றார்கள். அந்த அசிரிய தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த அசிரிய மன்னனுடைய படை தலைவனாக இருந்தவன் உலேபேர். இந்த யூதர்களை அந்த உலேபேர் படைத்தலைவன் மிகவும் துன்புறுத்தி நசுக்கி வாழ்ந்து வந்தார். இது இஸ்ராயேல் மக்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே அந்த படைத்தலைவனை கண்டபொழுதெல்லாம் யூதர்கள் அஞ்சி நடுங்கினார்கள். அந்த படைத்தலைவன் உலேபேரை கண்டபொழுதெல்லாம் அவர்கள் கலங்கி நின்றார்கள். இத்தகைய சூழ்நிலையிலே யூதேத்து என்ற யூத பெண்மணி கணவனை இழந்தவள் கைம்பெண், இவர் இஸ்ராயேல் மக்களுக்கு வலுவூட்டுகின்றார். கவலைப்படாதீர்கள், நான் அவரை பார்த்து கொள்கின்றேன். இந்த யூத பெண்மணி யூதித் நேராக அந்த படைத்தலைவன் உலேபேர் இருந்த பாசறைக்குள் செல்கின்றான். சென்று அவருடைய தலையை கொய்து அந்த தலையை தூக்கி கொண்டு வந்து இஸ்ராயேல் மக்களிடம் காட்டுகின்றார். இஸ்ராயேல் மக்கள் அதை கண்டபொழுது மகிழ்ச்சி கொண்டார்கள். இந்த அசிரிய மக்கள், அந்த அசிரிய படைத்தலைவன் தங்களுக்கு கொடுத்த துன்பத்தை கண்டு அஞ்சி நடுங்கி வாழ்ந்த அவர்களுக்கு அவனை கொன்றழித்த பிறகு இஸ்ராயேல் மக்கள் மகிழ்ச்சி கொள்கின்றார்கள். இஸ்ராயேல் மக்கள் சொல்லொன்னா மகிழ்ச்சி கொண்டு அவர்கள் பாடிய பாடல்தான் ஆண்டவருக்கு முரசு கொட்டுங்கள். ஏனென்றால் இந்த அசிரிய மன்னரிடமிருந்து, இந்த அசிரிய படைத்தலைவரிடமிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த யூதித் என்ற பெண்மணி வழியாக எங்களுக்கு வாழ்வு கொடுத்தார் என்று இந்த யூதர்கள் அந்த யூத பெண்மணியை புகழ்ந்து பாடினார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனென்றால் அவர் நமக்கு இந்த அசிரிய மன்னரிடமிருந்து, அசிரிய படைத்தலைவரிடமிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். ஆண்டவருக்கு முரசை கொட்டு ஆர்வரியுங்கள் என்று அந்த யூத மக்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்களாம். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது தூய லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 45 நாம் வாசிக்கின்ற பொழுது அன்னைமரியுடைய பாடலை, அன்னைமரியின் மிக சிறந்த பாடலை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து மகிழ்ந்து பாடுகிறார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தனக்கு செய்த அரும் பெரும் செயலை நினைத்து அன்னையானவள் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றார், நன்றி பாடுகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அடியவர் தன்னை கண்ணோக்கினார் என்று சொல்லி மகிழ்ந்து பாடுகிறார் நம் அன்னை கன்னிமரியார். தாழ்நிலையில் நின்ற தன் அடிமையை கடைக்கண் நோக்கினார், நெஞ்சிலே சிறுகுற்றோரை சிதறடித்தார், வலியவரை அரியணை என்று தூக்கி எறிந்துள்ளார்.
இஸ்ராயேல் மக்களுக்கு செய்த, தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் குறித்து ஆண்டவருக்கு நன்றி பாடினார் நம் அன்னை கன்னிமரியார். மகிழ்ந்து பாடிய பாடல்தான் அந்த மேக்னிஃபிகாத் என்று அன்னையின் பாடல் என்று அழைக்கப்படுகிறது. இறைவன் தனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். தன்னுடைய இனமான யூதர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் அன்னையானவள் மகிழ்ந்து பாடுகின்றார். இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையோடு செயல்பட்ட அந்த நிலையை சுட்டி காட்டுகின்றது. தூய மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 16 நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த வசனம் சொல்கிறது, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, உங்களுடைய நற்செயலை கண்டு விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அந்த வசனத்திலே சொல்கின்றார். தன்னுடைய சீடர்கள் மக்களுக்கு, யூத மக்களுக்கு, இஸ்ராயேல் மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதே முன்மாதிரியை தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். தங்களிடமிருந்த பொருட்களை சீடருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். சீடர்கள் அவரவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆக ஒரு ஒன்றுபட்ட சமுதாயமாக தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தார்கள். ஒருமித்து தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டார்கள். இந்த சைப்ரஸ் தீவை சார்ந்த பர்னபா என்பவரை பற்றி இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பர்னபா தன்னிடமிருந்த நிலம் அனைத்தையும் திருத்துடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டார். ஒரு நிலம் என்பது மனித வாழ்க்கையோடு தொடர்புடையது. அந்த நிலத்தையே அவர் இழக்க முன் வருகின்றார். யாருக்காக? உயிர்த்த ஆண்டவருக்காக அவர் எல்லாவற்றையும் இழக்க முன் வருகின்றார். ஆக தன்னிடமிருந்து அந்த நிலத்தை கொண்டு வந்து திருத்துடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார். திருத்துதர்கள் அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்து கொடுக்கின்றார்கள். தன்னுடைய நிலத்தையே இழக்க அவர் முன் வருகின்றார். ஒப்பற்ற செல்வமாம் ஆண்டவரை அவர் பற்றி கொண்டார். உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்தார். எனவே தான் எல்லாவற்றையும் இழக்க முன் வருகின்றார். ஆக ஒரு தொடக்க கால திரு அவை ஒன்றுபட்ட சமுதாயமாக வாழ்ந்தது. ஒருமித்து தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டார்கள். எல்லாரும் ஒத்த கருத்துடையவராய் வாழ்ந்தனர். ஒரே உள்ளம், ஒரே மனம் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். ஒருமித்து செயல்பட்டார்கள். ஒற்றுமையின் சமூகமாக தொடக்க கால திரு அவை இருந்ததை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது நிக்கோதேம் என்பவரை நாம் பார்க்கின்றோம். இந்த நற்செய்தியானது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் பகுதி நிக்கோதேமுக்கும் ஆண்டவருக்கும் இடையே நடந்த உரையாடலை இன்றைய நற்செய்தி முதற் பகுதியிலே சுட்டி காட்டுகின்றது. இந்த நிக்கோதேம் யார் என்றால் இவர் ஒரு பரிசேயர். மற்ற பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஆண்டவர் ஏதாவது ஒரு நன்மை செய்துவிட்டால், ஓய்வு நாளில் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டால் பரிசேயர் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் சுமத்துவார்கள். சிறுகளை பார்த்து சொல்லுவார்கள், ஏன் உங்களுடைய போதகன் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்கின்றார்? ஓய்வு நாளில் ஒரு தொழுநோயை குணமாக்கிவிட்டால் அல்லது பார்வையற்றவரை சுகம் கொடுத்து விட்டால் உடனே இந்த பரிசேயர் கூட்டம் ஆண்டவருக்கு எதிராக கிளந்திடும். ஏன் உம்முடைய போதகன் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்கின்றார்? ஓய்வு நாள் என்பது யூதர்களுக்கு மிகவும் முக்கியமான நாள். ஓய்வு நாளிலே ஜெபக்கூடத்திற்கு செல்ல வேண்டும். தோரா அதை எடுத்து தலைமை குரு வாசித்து விளக்கம் சொல்வார். மக்கள் அதற்கு செவிமடுக்க வேண்டும். எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஆக எப்பொழுதுமே இந்த பரிசேயர்கள் ஏதாவது நன்மை செய்துவிட்டால் ஆண்டவரை பார்த்து குற்றம் சுமத்துவார்கள். ஏன் உம்முடைய போதகர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்கின்றார்? ஏன் நன்மை செய்கின்றார்? ஏன் சுகம் கொடுக்கின்றார்? ஆக இப்பொழுதுமே குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கின்ற கூட்டம்தான் இந்த பரிசேயர் கூட்டம். ஆனால் இந்த நிக்கோதேம் ஒரு பரிசேயர், ஆனால் நல்ல மனிதர். ஆண்டவரிடம் தனக்கு ஏற்பட்ட ஒரு சில கருத்துக்களை ஆண்டவரோடு கலந்துரையாடி அதற்கு விளக்கத்தை பெற்றுக்கொள்கிறார். முதலில் தூய ஆவியானவரை பற்றி அவர் பேசுகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை காற்றுக்கு ஒப்பிட்டு பேசுகின்றார். காற்று இருக்கிறது என்றால் அது எங்கிருந்து வருகிறது,
எத்தகையதோடு வலிமையோடு செயல்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது. அது விரும்பிய திசையெல்லாம் வீசும். ஆக தூய ஆவியானவருடைய செயல்பாடும் அப்படித்தான் இருக்கும். அவர் எப்படி செயல்படுவார், எந்த ஆற்றலோடு செயல்படுவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆக ஒருவர் தூய ஆவியானவரால் பிறக்கிறார் என்றால் அவருடைய வாழ்வு புது படைப்பாக மாறுகிறது. புது படைப்பாக மாறி ஆண்டவரை நம்பிக்கை கொள்கிறார். அத்தகையதொரு புதிய வழியை இந்த ஆவியானவர் அருளுவார். ஒருவர் ஆவியானவர் இயக்கப்படுகிறார் என்றால் அவருடைய வாழ்வு புது வாழ்வாக மாறுகிறது. ஆக அத்தகையதொரு ஆற்றலோடு செயல்படக்கூடியவர் தான் ஆவியானவர். அவர் எப்படி செயல்படுவார், எங்கு செயல்படுவார் என்று யாருக்கும் தெரியாது. காற்று எங்கிருந்து அடிக்கிறது, அதனுடைய கணம் என்ன என்று யாருக்கும் தெரியாது. அதே போலத்தான் ஆவியானுடைய செயல்பாடுகளும் அவர் எப்படி செயல்படுவார், எங்கு செயல்படுவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆவியானவர் வல்லமையோடு செயல்படுவார். ஆண்டவர் இந்த ஆவியானவரை பற்றி அவர் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது ஆண்டவர் ஆவியானவரை பற்றி அவர் மிகவும் புகழ்ந்து பேசுகின்றார். ஆவியானவருடைய ஆற்றல் அது வலுவுள்ளது என்பதை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகின்றார். எப்படி செயல்படுவார், எங்கு செயல்படுவார் என்று யாருக்கும் தெரியாது. இரண்டாவது பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது நற்செய்தியிலே நிக்கோதேமை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, மோசே பாலை நிலத்தில் பாம்பை உயர்த்தியது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று அவருக்கு கற்பிக்கின்றார். நிக்கோதேமுக்கு சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டு நிகழ்வை இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். இந்த இஸ்ராயல் மக்கள் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்காமல் அவர் வாழ்ந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவர் தண்டனையை கொடுத்தார். மோசே 10 கட்டளையை பெற சீனாய் மலை மீது ஏறி சென்ற பொழுது இந்த இஸ்ராயல் மக்கள் பொன்னாலான கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்க ஆரம்பிக்கின்றார்கள். கீழே இறங்கி வந்து மோசே இதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு கோபம் வருகிறது. 10 கட்டளை உடைத்துவிட்டு திரும்பவும் அங்கே மேலே செல்கின்றார். ஆக கடவுள் இந்த இஸ்ராயல் மக்கள் பொன்னாலான கன்றுக்குட்டையை செய்து வணங்கியதை கடவுளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே தான் கொள்ளிவாய் பாம்புகளை விட்டு அவர்களை கடிக்க செய்து எல்லாரும் ஆண்டு போகின்றார்கள். மீண்டும் இஸ்ராயல் மக்கள் மோசேயை பார்த்து குரல் எழுப்பிய பொழுது மோசே ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகின்றார். அப்பொழுதுதான் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, கன்றுக்குட்டியை ஒன்றை செய்து அதை கம்பத்தில் பொறுத்து, வெண்கல பாம்பை ஒன்றை செய்து அதை கம்பத்தில் பொறுத்து, இந்த கன்று குட்டியை வணங்கியவர்கள் இறந்து போனார்களே, அந்த வெண்கல பாம்பை அவர்கள் உற்று நோக்குகின்ற பொழுது அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். வெண்கல பாம்பை ஒன்றை செய்து அதை கம்பத்தில் நிறுத்து என்று சொல்லிய பொழுது அதை அப்படியே செய்தார் மோசே. அதை உற்று நோக்கியவர்கள் வாழ்வை பெற்றார்கள், உயிர் பெற்றார்கள். அதே போலத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த கல்வாரி மலையிலே உயர்த்தப்பட வேண்டும். எப்படி மோசே பாலை நிலத்தில் பாம்பை உயர்த்தினாரோ அதே போல மானிட மகனும் கல்வாரியிலே உயர்த்தப்பட வேண்டும். அத்தகையதொரு தான் படையிருக்கின்ற அந்த கல்வாரி மலையை அவர் இங்கே குறித்து காட்டுகின்றார். தான் எப்படிப்பட்ட பாடுகளை படப்போகிறேன் என்பதை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகின்றார். இன்றைய இறைவாக்கு பகுதி நமக்கு விடுக்கின்ற செய்தி என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக வாழக்கூடாது, மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே பெயர் சொல்லும் கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும், வாழ வேண்டும். அதைத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பெயர் சொல்லுகின்ற கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். ஆண்டவருடைய படிப்பனைகளை கட்டளைகளை ஏற்று நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். ஒரு குழந்தை தாயினுடைய முந்தானையை பிடித்து அம்மா எனக்கு இது வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது எந்த தாயும் அதை உதறி தள்ளிவிட மாட்டார். எவ்வளவு துன்பம் இருந்தாலும், துயரம் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை கேட்டுவிட்டது என்று சொல்லி அதை கொடுத்து விடுவார். நாமும் அன்னையினுடைய கரங்களை பற்றி நம்முடைய வேண்டுதலை கேட்கின்ற பொழுது அன்னை நமக்காக பரிந்து பேசி நம்முடைய வேண்டுதலையும் ஜபங்களையும் ஏறெடுப்பார். வல்லமையுள்ள தாய் நமக்காக பரிந்து பேசுவார். நமக்கான தாய் நம்மை விண்ணகத்திற்கு எடுத்து செல்கின்ற, நம்மை விண்ணகத்திற்கு இட்டு செல்கின்ற அன்னையாக நம் அன்னை திகழ்கின்றார். கரை சேர்க்கும் ஓடம், கலங்கரை விளக்கமாக இருந்து நம்மை கரம்பிடித்து வழிநடத்துவார். அன்னையினுடைய பரிந்துரையை நாம் நாளும் நாடி நிற்போம். அவர் நமக்கான தாய், நமக்காக பரிந்து பேசுவார். ஆமீன்.